ஆன்லைனில் குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் ஒன்று பார்த்துருந்தோம். அது வந்து நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து கை வரைகிறதுக்காக கையை அச்சு வச்சு கையை வச்சு வரைஞ்சிட்ருக்கோம். கை வச்சாச்சு, காலுக்கு கால் வச்சு வரைஞ்சி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதில் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. இதில் எப்படி நடந்து போகிறாங்க பாருங்கள். கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம். எந்த இடத்துல கை இருக்கோ அந்த இடத்துல கையும், கால் எந்த பக்கம் இருக்கோ அந்த இடத்துல வைக்கணும். அதனோட ஆன்லைனில் பார்க்கும்போதே நான் சின்னதாக இருக்கேன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நான் சின்னதாக கட்டம் போட்டிருந்துருக்கணும். நம்ம தான் இடம் இருக்கேன்னு சொல்லி இவ்வளோ பெருசு போட்டோம். அப்போ தான் யோசனை வந்து பார்த்தா இந்த கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் வைக்கவே முடியல. எவ்வளோ தூரம் கால் வைக்கிறாங்க பாருங்க. கால்லாம் வலிக்குதுன்னு இருந்தாங்க. இதெல்லாம் தீக்ஸோட நியூ ஃப்ரெண்ட்ஸு. பக்கத்து வீட்டில் இருக்காங்க. அவங்களாம் வந்து விளையாண்டுருப்பாங்க. இங்கே அழிச்சிட்டு வேற ஒன்று போடலான்னு சொன்னாலும் கேட்காம அவங்க நான் இதுலேயே விளையாடுறேன்னு சொல்லி எவ்வளோ தூரம் கால் வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கால் வைக்கிறேன்னு சொல்லி விளையாண்டுருக்காங்க ஒவ்வொருத்தரும். இதில் கொஞ்சம் ஒருத்தர் பெருசாக இருக்கான். அவன் மட்டும்தான் கரெக்டாக எல்லாமே வச்சுட்டு இருந்தான். இந்த 2 சின்ன பசங்களும் ஏதோ அதில் இருக்கேன்னு சொல்லி அப்படி இப்படின்னு வச்சிட்டு இருந்தாங்க. ஸ்கூலாக இருந்தால் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு டியூஷன் பண்ணிவிட்டு அந்த மாதிரியே அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகிடும். இப்போ சம்மர் லீவ் விட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளையாடுறாங்க, கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் அப்புறமா வந்து கண்ணாமூச்சி அது இதுன்னு மாற்றி மாற்றி விளையாண்டுருக்காங்க. கேட்டால் எது விளையாண்டாலும் கொஞ்ச நேரம் போர் அடிக்குதுன்றாங்க. ஒரு விளையாட்டை கொஞ்ச நேரத்துக்கு மேலே விளையாடவே மாட்டேன்றாங்க. எங்கள் வீட்டில் இப்போ வரைக்கும் எங்கள் அப்பாலாம் தாயக்கரத்தில் விட்டால் காலையில் ஆரம்பித்தோம்னா சாயந்தரம் வரைக்கும் கூட அந்த தாயக்கரத்தை விளையாடுறாங்க. இவங்க எந்த ஒரு கேமாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் தான். அதுக்கப்புறமா இந்த பசங்க யாருமே வந்து அந்த கேமில் விளையாட மாட்டேன்றாங்க. நானும் எத்தனை கேம் விளையாடுறதுக்காக கண்டுபிடிச்சி சொன்னாலும் கொஞ்ச நேரம் அது விளையாண்டுட்டு போதும்னு சொல்லிட்டு வேற விளையாட்டுக்கு போயிடுறாங்க. உங்கள் குழந்தையோட சம்மர் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு சொல்லுங்கள்.